முள்ளந்தண்டு அந்த ஹில் பாயிண்ட் பார்க்குற அந்த ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம் இப்போ. இது வந்து ஒரு ஆஃப் ரோடு முள்ளந்தண்டு அப்படின்னு சொல்கிற வியூ பாயிண்ட்டு. ஜீப்பில் வரலாம். இங்கே லோக்கலில் இருக்கவங்க இந்த ஜீப்பில் போகிறாங்க. பூப்பாறையிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் ராஜக்காடு அப்படின்னு சொல்கிற பகுதிக்குள்ளே போகிற வழியில் தான் நம்ம இந்த வியூ பாயிண்ட் இருக்குது. ஃபுல்லாக ஏலக்காய் தோட்டம். இதுதான் ஏலக்காய் செடி இருக்குது. அது அப்புறமா பலாப்பழம் இருக்குது. அது பாருங்கள். ஒரு 1.5 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணணும். நடந்தால் தான் நம்ம அந்த ஹை பாயிண்ட்டுக்கு போக முடியும். அங்கே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அப்படியே போவோம் வாக் பண்ணி. பயங்கர ஸ்லோப்பாக இருக்குங்க நடக்கிறதுக்கு. சரியான ஸ்லோப்புங்க. நடக்க முடியாதானே உங்களால்? ஐயோ முடியலப்பா. இதை பாருங்க எப்படி இருக்குது. ஆல்ரெடி அங்கேருந்து வந்துட்டோம். கஷ்டப்பட்டு நடந்தால் தான் அந்த பாயிண்ட்டை போய் பார்க்க முடியும். அதுக்கு பாருங்கள் ஏலக்காய். பச்சை பச்சையாக இருக்குது. இந்த பக்கம் தெரியுது. ஆமாம், பச்சை கலரில் இருக்குது, சுண்டக்காய் மாதிரி. இதில் அழகாக தெரியுது. அதுதான் ஏலக்காய். நல்லா முத்தினவுடனே காய வச்சு அதை ரெடி பண்ணி வைப்பாங்க. ஃபுல்லாகவே ஏலக்காய் தோட்டம் தான். அப்பா பாருங்க, அண்ணா 1 கிலோமீட்டர் கூட இல்லை, நடக்க முடியல. பயங்கர டயர்டாகுது. பாருங்கள், மூச்சு வாங்குது. பயங்கர ஸ்லோப்பாக இருக்குது. ஆனால் மேலே வந்து பார்க்கும்போது இந்த வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கு. அதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். பாருங்க, சூப்பராக இருக்குது. மறுபடியும் ஏறணுங்க. ஆமாம், இன்னும் ஒரு ஸ்லோப் இருக்குது. இதான் அந்த பாயிண்ட்டு. எம்மா அது தெரியுது. அதா பா, ஒரு பக்கம் மழை பெய்யுது, இன்னொரு பக்கம் பயங்கர ஸ்லோப்பாக இருக்குது. நடந்து போக கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் ஒரு பாயிண்ட்டு பார்க்கணுன்றதுக்காக வந்துனே இருக்கோம் 2 பேரும். கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாமல் கிடைக்கிறது நிலைக்காதுன்ற மாதிரி இந்த ஸ்லோப் ஏறி வந்தால் தாங்க இந்த வியூ பாயிண்ட்டே தெரியுது. சூப்பரான பிளேஸ். ஆமாம், நல்லா இருக்குது. அந்த ஒரு பீக் பாயிண்ட் இருக்குது, அது கிடையாது. இன்னும் 200 மீட்டரில் ஒரு பாயிண்ட் காட்டுது நமக்கு லொக்கேஷனில். அங்கே தான் நம்ம போக போகிறோம். அப்பா இன்னும் கொஞ்சம் தூரம் காட்டுது. உக்காரந்துருக்கோம், ரெஸ்ட் எடுக்கலான்னு. இதுதான் இந்த பாயிண்ட் பார்க்க தான் நம்ம வந்தோம். இப்போ காட்டுறோம் பாருங்கள். இங்கேருந்து சூப்பராக தெரியுது இந்த பூப்பாறை. பயங்கர கஷ்டமாக இருக்குது நடந்து ஏற. பயங்கரமாக ஸ்லோப் அதிகமாக இருக்குது. மூச்சு வாங்கி நடந்து வந்துட்டோம் ஒரு 1 கிலோமீட்ரு. இன்னும் கொஞ்சம் போனால் இதோட எட்ஜ் பாயிண்ட் அதுதான். அது மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து இந்த வியூ நல்லாயிருக்கு. அதனால் உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன். இந்த மலையிலேருந்து தண்ணி வந்தால் அப்படியே இதில் இறங்கி கீழே போயிடுது. இன்னும் கொஞ்சம் ஒரு 200 மீட்ரு போனால் அவ்வளோதான். அதுதான் முள்ளத்தண்டு கிருஷ்ணமுலா அப்படின்னு சொல்கிற இந்த பாயிண்ட்டோட எட்ஜு. இதுதான் அந்த வியூ பாயிண்ட்டு. டயர்டில் உக்காந்தாச்சு, ஒன்றும் முடியல. சரியான ஸ்லோப்பு. மேலே வந்து மழை நல்லா பெய்யுன்னு சொன்னாங்க, ஆனால் மழை பெய்யலை, தூறல் தான் போடுது. இன்னும் கொஞ்சம் தொலைவு இருக்குது. லைட்டாக ஒரு ரெஸ்ட் விட்டுட்டு அப்படியே போகலான்ட்டு இருக்கோம். எங்கேருந்து பார்த்தாலுமே இங்கே எந்த பக்கம் பார்த்தாலும் சூப்பராக இருக்குது வியூ. நல்லா இருக்குது. இந்த கிட்ட வந்துட்டோம். இப்போ தான் அந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான அந்த ஸ்பாட் மாதிரி சூப்பராக இருக்குது. ஒருபடியாக ஏறி வந்துட்டாங்க. எப்படி இருக்குது பார்ப்போம் இந்த வியூ. அவ்வளோதான் நினைக்கிறேன். ஏம்மா இதுக்கு மேலே நடக்கவே முடியாது. வா பாருங்க வியூ. ஓ செம காத்துங்க. இவ்வளோ நேரம் காற்று அடிக்கல, செம காற்று அடிக்குது பாருங்க.
இதான் நம்ம நடந்து வந்த வழி. இதுதான் 1.5 கிலோமீட்டர். பிக் பாயிண்ட் வந்துட்டோம். ஆக்சுவலாக வந்து ஜீப்பில் வருவாங்க, ஆஃப் ரோடு இது. நம்ம அங்கேருந்தே நடந்து வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் போனால் தான் அந்த பிக் பாயிண்ட்டு. போக முடியாதா தெரியல, போக முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆனால் இங்கேருந்தே நல்லாயிருக்கு வியூ. பா அதுவும் இருக்குது பாருங்கள், அதுதான் பீக் பாயிண்ட்டான். ரொம்ப லோன்லியான இடம் அது, யாருமே இல்லை சுற்றி. நாங்கள் 2 பேர் தான் நடந்து வந்துட்டுருக்கோம். காற்று அருமையாக அடிக்குதுங்க. மனதைரியம் அதிகமாக இருக்குங்க. ஆமாம், இல்லைன்னா ஒன்றும் தைரியமாக வரணும். இங்கே இந்த ட்ரெக் வர்றதுக்கு என்னென்னா ஃபுல்லாகவே இதை சுற்றி யானைங்க இருக்கும். நம்ம கொஞ்சம் கவனமாக வரணும். யானை எப்போ வேணாலும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதை மைண்டில் வச்சு தான் நம்ம வரணும். கேரளா மூணாறு பொறுத்த வரையும் யானைங்களோட எண்ணிக்கை அதிகம். பாருங்கள், இதுதான் வியூ. இந்த இடம் தாங்க கரெக்டாக அந்த வியூ பாயிண்ட்டு. வந்துட்டோம். மூணாறு ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் பிளான் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த முள்ளத்தண்டு வியூ பாயிண்ட்டு நீங்கள் பூப்பாறையிலேருந்து கேட்டால் சொல்லுவாங்க. ஒரு 3 கிலோமீட்டர் தான். அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வாக் பண்ணி வரணும். நல்லாயிருக்கு. கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நேரில் பார்க்கும்போது நல்லாயிருக்கு ஃபீலிங். இதை பாருங்கள், யாருமே இல்லை. நாங்கள் 2 பேர் தான் நடந்து போகிறோம். வந்துட்டோங்க. இங்கே ஒரு சர்ச் இருக்குது, சிலுவை வச்சுருக்காங்க. ஒரு மலைக்கு மேலே சர்ச்செலாம் இல்லை, சிலுவை வச்சுருக்காங்க. பாருங்கள், இதுதான் அந்த பாயிண்ட்டு. உண்மையாகவே நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது இந்த இடம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரெக் பண்ணிங்க வாங்க. ஒரு 1 ஹவர் இங்கே வெயிட் பண்ணி நல்லா ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறமா போங்க. பாருங்கள், காற்றுல இந்த பில்லு ஆடுறது அவ்வளோ அழகாக இருக்குது. பச்சை பசேல்னு இருக்குது சுற்றி. அதுவே நமக்கு வந்து பயங்கர எனர்ஜியாக இருக்குது. இயற்கையோட ஒட்டி இருக்கும் அப்படின்றது இங்கே வரும்போது தான் நம்மளால் உணர முடியும். சுற்றி அந்த பக்கம் பாருங்கள், ஃபுல்லாக அந்த பாறையில் தண்ணீர் அப்படியே வந்துட்டு இருக்கு. இன்னும் மழை நல்லா பெய்யாததுனால ஃபால்ஸ் மாதிரி நமக்கு தெரியல. இந்த காற்றுக்காகவே இங்கே வராங்க. ஃபயர் கேம்ப்லாம் பண்ணியிருக்காங்க. பார்பிக்யூ ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்துட்டு ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணோம். ஒரு ஹாஃப் டே இருந்தால் சூப்பராக இருக்கும். காலையிலே வந்துட்டு இங்கே எதனா ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு 2-3 மணிக்கு மேலே கீழே போனால் நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு இங்கே ப்ளசண்ட்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது இன்னும் பயங்கர ஜாலியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த இடம் சூஸ் பண்ணிங்க. பூப்பாறையில் நம்ம யூஸ்வலாக மூணாறில் இருக்க ஸ்பேஸ்லாம் வந்து போயிட்டு பார்ப்போம், அது அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். நம்ம அந்த டூரிஸ்ட் ஸ்பேஸ்லாம் பூப்பாறை சூஸ் பண்ணதுக்கு என்ன காரணம்னா, இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி யாரெல்லாம் இந்த ஃப்ரெண்ட்ஸோட இல்லை சோலோ ட்ரிப் போகிறவங்க இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி இடம் வந்து இதுக்கு கரெக்டாக சூட் ஆகும். நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, மேஜர் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் கிடையாது. ஆனால் பார்க்கறதுக்கு அவ்வளோ லவ்லியாக இருக்குது. பாருங்கள், வில்லேஜே தெரியுது அப்படியே. ஆனால் இங்கே நல்லா இருக்குண்ணா, பார்த்தீங்களா? அதுதான் பாயிண்ட்டு. இன்னும் கொஞ்சம் கீழே இருக்குன்னா இந்த ஊரே அப்படியே தெரியுது. பூப்பாறையிலேருந்து இருக்கிற பக்கத்தில் கிராமங்கள்லாம் தெரியுது பார்க்க. நல்லா தொலைவா இந்த சர்ச்சு கோவில்லாம் தெரியுது இங்கேருந்து பார்க்கறதுக்கு. இதுதான் அந்த ஊர். கண்டிப்பாக நீங்கள் பூப்பாறை வரும்போது இங்கே விசிட் பண்ணுங்கள். சான்ஸே இல்லை, நீங்கள் மறக்கவே முடியாது. சோலோ ட்ரிப்பாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தாலும் சரி, ஃபேமிலியோடு நீங்கள் வரணுன்னா கொஞ்சம் கஷ்டப்படணும். ஆஃப் ரோட்டில் ஜீப் பேசிக்கிட்டு நீங்கள் இந்த 1 கிலோமீட்டர் வரையும் வந்துருங்க. அதுக்கப்புறம் இந்த 1 கிலோமீட்டர் வாக் பண்ணி வர்றது கொஞ்சம் ஈஸி தான்.
இந்த இடம் உண்மையிலேயே மறக்க முடியாது, சூப்பராக இருக்கு. இந்த ஸ்பாட்டில் நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. மழை வரப்பமே நம்ம போயிட்டோம். எப்பவுமே இந்த இடத்துல வந்து மழை பெஞ்சிட்டே இருக்கும். கண்டிப்பாக மான்சூனில் மழை பெஞ்சிட்டே இருக்கும். ரொம்ப பீக் பாயிண்ட் ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேலே வந்தோம் நம்ம மலை ஏறி. ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் கூட இந்த மழையை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கங்க. மான்சூனில் வந்தால் மற்ற டைமில் வந்து பிரச்சனை இல்லை. கீழே போயிடணும். நம்ம 1 மணி நேரம் இங்கே வெயிட் பண்ண முடியாது. ஹெவி ரெயின் வந்துச்சுன்னா நம்மளுக்கு கஷ்டமாயிடும். இங்கே ஒதுங்கிறதுக்கு இடமே இல்லை. ஃபுல்லாக ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது. எங்கே ஒதுங்க இடமே இல்லை. அவ்வளோதான் கவுண்ட். எப்படி கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சோலோ இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாலும் ஃபேமிலியாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. சேஃப்டியாக வந்து போங்க. மனசு மாதிரி யாரும் கிராஸ் பண்ணுறாங்க. இடத்த விட்டு போக மனசு வரல. எப்படி இருக்கு பாருங்க இடம். ஃபஸ்ட்டு அங்கே இருக்கும்போது வேணும்னு முடிவு பண்ணோம். அப்புறம் அண்ணன் தான் கண்டிப்பாக போயிடலான்னு சொன்னார். அந்த நம்பிக்கையில் அப்படியே வந்து பார்த்தாச்சு. சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணோம். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் சேஃப்டியாக. அடுத்த இதில் பார்ப்போம். விஷுவல்ஸ் கார்டெலாம் அப்படியே பாருங்கள். அவ்வளோதாங்க. ஆணையரங்கல் டேமு, போட்டிங்கு, அந்த எஸ்டேட்டு, அப்புறமா இந்த முள்ளத்தண்டு பீக் பாயிண்ட் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து டிகாப்ரியோ டைட்டானிக் அவர் வந்த இடம் வந்து ராமக்கல் மேடு அப்படின்னு சொல்லிட்டு பூப்பாறையிலேருந்து கேரளா போகிற ரூட்டு. ஆல்ரெடி அதுவும் கேரளா தான். அந்த ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பூப்பாறையில் இந்த ஸ்பாட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப இயற்கையாக இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இது நம்ம ட்ராவல் ட்ரெக் தமிழா. நான் உங்கள் சீனு. பாய் பாய்.